ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய உடல்நிலை திரும்பவும் அந்த இதுதான். எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் 2 நாளைக்கு மேலதாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் மட்டும்தான், அது ஃபுல்லால இல்ல, கொஞ்ச நேரம் மட்டும். இன்னைக்கு திரும்பவும் காலையில இருந்து ரொம்ப முடியல. ஒரு வேலையும் செய்யல. சமைச்ச கோதுமை ரைஸ் வச்சு விட்டேன். கோவக்காய் கொஞ்சம் லைட்டா வணக்கின மாதிரி செஞ்சேன், அவ்வளவுதான். மற்ற வீடு கிளீன் பண்றதா எதுவும் நல்லா அப்படியே விட்டுட்டேன். வேலைக்கார பொண்ணே கூப்பிடலைங்க, கூப்பிட்டா டெய்லி வர சொன்னா ஏதோ ஒண்ணுக்கு முக்காலா செஞ்சு விட்டு போறாங்க. ஆனா அது 2000 ரூபாய் மாசம் 2000 ரூபாய் கொடுக்கணும். அதனால நல்லா இருக்கிறப்ப செய்வேன். இல்லைனாலும் கடந்துட்டு போகுது, வீடு இனிமேல் இப்படியே இருக்குது, யார் வந்து பார்த்து மாடல் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா 3 நாள் பக்கம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வீடியோவே போட முடியல எனக்கு. மன உளைச்சல் ரொம்ப. மைண்ட் டிப்ரெஷன்னால எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிச்சுட்டே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நானு. யாரையுமே நான் குறை சொல்லல. என்னை நான் வளர்த்திருந்தாலும் சரி, என்னைய அவங்க பார்த்திருந்தாலும் சரி, நான் யாருமே குறை சொல்லல. கண்டிப்பா கடவுள் என்னென்னலாம் சோதனை கொடுப்பாரோ அதெல்லாம் அமைச்சுதான் நான் போயாகணும். இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் நான் இருக்கிறேன். ஏன்னா சரியா சாப்பிடுறது இல்ல, காய்கறி எல்லாம் சாப்பிடுற வேலையே இல்லைங்க. ஏதோ எது பிடிக்குதோ வீட்டுல ஏதோ ஒண்ணும் தயிரோ ஏதோ ஒண்ணு ஊற்றி சாப்பிட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒரு நாளைக்கு முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு குழம்பு வச்சா 2 நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிறேன். என்னோட மனநிலை மட்டும் ரொம்ப பாதிக்குதுங்க. முடியல என்னால, அது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாதிக்குது. வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வெளியே எங்க போகவே மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பேன். வெளியில போறதுக்கு எனக்கு அந்த மைண்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. வெளியில போனாலும் ஒரே செகண்ட் நான் வீட்டுக்கு போகணும் போகணும் அப்படின்னு வீட்டுல நான் என்ன பண்ண படுத்தே கிடக்கணுங்க. எந்த வேலையும் இது எதுவுமே செய்ய மாட்டேன். சோர்வடையுது உடம்பு, ரொம்ப சோர்வு. இது தைராய்டு சுகர் 2 இருக்கனால ரொம்ப சோர்வாகுது. நல்லா அதுல இருந்து எடுத்து போய் ஒரு வேலை செய்யலாம்னா முடியலைங்க, வேலையே செய்ய முடியல. ஏன்னா மனசு தகுதியை வரவழைச்சிட்டு கூட போய் செய்வதற்கு சில டயத்துல முடியாது. ஒரு பாத்திரம் விளக்கணும், எனக்கு ஒரு ஆளுக்கு 4 பாத்திரம், அந்த 4 பாத்திரம் விளக்கணும்னா ஒரு கரெக்டா 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் இங்க வந்தேன்னா இந்த ரூம் வந்து இன்னொரு வேலை ஏதாவது செய்யலாம்னா முடியறது இல்ல. அப்படியே படுத்துக்கிறது, ஏசி போட்டு போட்டு இந்த பேனை போட்டு சவுண்ட் வருதுல்ல, அந்த பேனை போட்டு படுத்துக்கிறது. கொஞ்ச நேரம் இதா இருக்கும். இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட 4-4:30 வரைக்குமே தூங்கிட்டே தான் இருந்தேன். 2 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சுட்டு தண்ணி மட்டும் ஏதோ குடிச்சு திரும்பவும் படுத்தேன். டயர்டா இருக்க மாதிரி இருந்தேன். படுத்தங்காட்டி தூக்கம் வந்துருச்சு. 4:30க்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கு மேல எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படி இப்படி பார்த்து ஏதாவது வேலை வீடாவது சுற்றி வந்து பார்த்து ஒண்ணும் முடியல. இதை நான் ஏன் இந்த அளவுக்கு மனசு வெறுத்து போய் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய இதுல இருக்கிறத நான் பதிவு பண்ணிட்டு போறேன். இதை யாராவது பார்க்கட்டும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. என்னால எந்திரிச்சு வேலை செய்ய முடியல. எந்த ஒரு இதுக்குமே முடியல. வெளியில போய் இப்ப நான் ஒரு பையன் டிஃபன் சாப்பிட்டேன். அந்த ஒரு ஆட்டோக்கார பையன், அவங்கள அந்த பையனை வர சொல்லி நேத்துக்கு பூனைக்குட்டிக்கும் சிக்கன் வேணும் கேட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கு வாங்கி அந்த பையன் தான் கொடுத்தா. அப்படி இன்னைக்கு டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னேன். டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு அந்த காசு ஆட்டோவுக்கு வர ஒரு 60 ரூபா போடணும். மொத்தம் ஒரு 100 ரூபா கொடுத்து விட்டேன். அதுக்கும் டிஃபன் கூட கம்மியான வழியில சொல்வேன். நான் கம்மியான வழியில சாப்பிட்டாலும் அந்த ஆட்டோக்காரர் கொடுத்தன் ஆகணும். இது உடம்பு நல்லா இருந்தா நானே போய் எந்திரிச்சு வாங்கிட்டு வந்துடுவேன். இதுல எனக்கு ஏகப்பட்ட செலவு வருது, எக்கச்சக்கமான செலவு வருது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மாசம் 35,000 ரூபாய்க்கு மேல போயிருங்க செலவு மட்டும். ஃப்ரூட்ஸ் மாத்திரை. மாத்திரை இப்போ 9,500 ரூபாய்க்கு வந்துருச்சு. 7,000 ரூபாய் இருந்துச்சு, டக்குன்னு 9,500. இந்த பூனைக்குட்டி இருக்குல்லப்ப, அதுகளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு, ஒரு பூனைக்கு இறந்தும் போச்சு. இப்ப அந்த வேலையாள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2,000 மாசம் கொடுக்கணும். அதனால அது கொஞ்சம் குறைச்சு குறைச்சு பார்ப்பேன். நானே ட்ரை பண்ணி பார்ப்பேன். முடியல, ரொம்ப முடியலன்னா கூப்பிடுவேன். இந்த பெட்டு கூட காலையில இருந்து விரிச்சு உதறி போடலைங்க. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் உதறி போட்டுருவேன், மறுநாள் செய்ய முடிய மாட்டேங்குது. இப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு சில நாட்கள்ல என்னுடைய யூடியூப் சேனல்ல என்னோட வீடியோ வரையும் வச்சுக்கோங்களேன். நான் இல்ல, அதுதான் முடிவு பண்ணிக்கங்க. மற்ற இதுல எல்லாம் நான் எதுக்குமே நான் இந்த மாதிரி சொல்ல போறதில்ல. எதுவும் எனக்கு ஆசையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எதுவுமே வேணாம். உடல்நிலை ரொம்ப வலிக்குதுங்க. உடம்பு ஃபுல்லா பயங்கர வலி, பொறுக்க முடியல என்னால. அவ்வளவு வலி வலிக்குது. ஜாயிண்ட் பெயின் ஃபுல்லா, நரம்பு ஃபுல்லா வலிக்குது. இன்னைக்கு தலையும் கூட வலிச்சிருச்சு, பயங்கரமா தலைவலி. இப்ப தலைவலி மாத்திரை போடுறதுக்கு அப்புறம் தான் நார்மலா இருக்குது. கடவுள் ஏன் இவ்வளவு ஒரு சோதனை கொடுத்துருக்காருன்னு தெரியல. என்ன பாவம் பண்ணணும் யாருக்கு தெரியாதுல்ல. நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன பண்றது? பாப்போங்க. மறுபடியும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.